அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அனைத்துலக இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரியது. அல்லாஹுடைய அன்பும் அருளும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் நல்லடியார்கள் மீதும் உண்டாகுவதாக. நாம் சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இதுவரை பார்த்தோம். நமது பயான்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். உலகத்தில் எங்கே நோக்கினாலும் நிம்மதி என்பதே இல்லை. விரிசலும் பூசலும் வெடிப்பும் பதட்ட நிலையும் வியாபித்திருப்பதை காண முடிகிறது. தனி மனித வாழ்க்கையிலும் சமுதாய கூட்டு வாழ்விலும் குடும்ப வாழ்க்கையிலும் அமைதி என்பதே அற்றுப்போய்விட்டது. அவனுடைய இறுதி தூதர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லுபதேசங்களையும் குர்ஆனுடைய தப்சீரையும் விளங்கி நடந்தால் இது போன்ற எதுவும் நடக்காது இன்ஷா அல்லாஹ். அதற்காக சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இவ்வளோ நாளாக தந்து கொண்டிருந்தேன். அனைவரும் ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்தருள்வானாக. ஆமீன். மேலும் மேலும் பயான்கள் பார்க்க நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று அனைத்து பயான்களையும் டவுன்லோட் செய்து பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். லைக் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தீனுடைய கல்வியை நல்ல முறையாக கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் ஆல இம்ரான் சூராவின் 7வது வசனத்தின் வசனங்களுடைய தஃப்சீர் விளக்கத்தை முழுமையாக பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். இந்த பயானில் முஹக்கமின் வகைகள், முத்தசாபிகை அணுகும் முறை, அந்த வசனம் என்ன சொல்கின்றது, முத்தசாஹிபில் குழப்பம் செய்பவர்கள், ஐயமும் தெளிவும், இன்னொரு விளக்கம், உண்மை உணர்பவர்கள், நேர்வழியில் செலுத்துவது அல்லாஹ்வே, மாறும் மனித மனம், இது போன்ற தலைப்புகளில் இந்த பயானில் பொருளில் தப்சீர் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ். முழுமையாக கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். 3வது சூராவின் 7வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனே இந்த வேதத்தையும் உம்மீது இறக்கி வைத்தான். இதில் முற்றிலும் தெளிவான பொருள் கொண்ட வசனங்களும் இருக்கின்றன. இவைதான் இந்த வேதத்தின் அடிப்படையாகும். மேலும் உங்களுக்கு முழுமையான பொருள் தெரிய முடியாத வசனங்களும் இருக்கின்றன. எவர்களுடைய உள்ளங்களில் மாறுபாடு இருக்கின்றதோ அவர்கள் தெளிவற்ற பொருள்களை உடைய வசனங்களையே தேடி பின்பற்றுவார்கள். குழப்பத்தை உண்டு பண்ண கருதியும் அதை தங்களுடைய தவறான நோக்கத்திற்காக மாற்றுவதற்காகவும் இவ்வாறு செய்கின்றார்கள். ஆயினும் இதன் உண்மைக்கத்தை அல்லாஹ்வை தவிர ஒருவரும் அறிய மாட்டார்கள். உறுதிமிக்க கல்விமான்களோ அதன் கருத்து தங்களுக்கு முழுமையாக விளங்காவிட்டாலும் இதையும் நாங்கள் நம்பிக்கொண்டோம். இந்த இருவகை வசனங்கள் அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்தே வந்தவைகள்தான் என்று கூறுகின்றார்கள். அறிவுடையவர்களை தவிர மற்ற எவரும் இவற்றை கொண்டு நல்லுபதேசம் அடைய மாட்டார்கள். இதற்கு முந்தைய வசனங்களின் ஏக இறை கொள்கை வலியுறுத்தப்பட்டது. இந்த கொள்கையை நிரூபிக்கின்ற அறிவு, வரலாறு மற்றும் செயல்பூர்வமான மூவகை ஆதாரங்களும் சுருக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. இங்கே ஏகத்துவ கொள்கை மீது சிலருக்கு எழுந்த சந்தேகத்திற்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. அதாவது, யமன் நாட்டு நஜ்ரான் நகரத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் சந்தித்து இறை தூதர் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக விவாதித்தார்கள் என்று முன்பே குறிப்பிட்டோம். கிறிஸ்தவர்கள் முன்வைத்த மூவிரை கொள்கை, பிதா சுதன் ஆவி என்ற திரித்துவ கொள்கை, இதை பற்றி மறுத்து ஓரிரை கொள்கைதான் விளக்கி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். அல்லாஹ்விற்குள்ள நிரந்தர தன்மை, பரிபூர்ணமான சக்தி, முழு அறிவு, படைப்பாற்றல், இந்த அனைத்தையும் பற்றி அவன் தனித்திருப்பவன் என்பதை பற்றியும் பண்புகளை எடுத்து கூறி ஏகத்துவத்தை நிரூபித்தார்கள்.
அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த நீண்ட தெளிவான விளக்கத்தை கேட்ட பிறகு ஏக இறை கொள்கை கிறிஸ்தவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. மூவிரை கொள்கை தவறு என்பது தானாகவே நிரூபணமாயிற்று. பின்னர் நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி திருக்குர்ஆனில் 4வது சூராவின் 171வது வசனத்தில் குறிப்பிடப்பெற்றுள்ள கலிமத்துல்லா, அவர் அல்லாஹ்வின் வாக்கு ஆவார், அவர் ரூஹு மின்ஹு, அவர் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஆன்மா போன்ற வார்த்தைகளை பற்றி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கிறிஸ்தவர்கள் கேட்டார்கள். அந்த வார்த்தைகள் நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெய்வத்தன்மை உண்டு என்பதை காட்டுகின்றனவே என்பது அவர்களுடைய சந்தேகம். ஷைகுல் இஸ்லாம் சப்பீர் அஹ்மத் உஸ்மானி அவர்களுடைய தஃப்சீர். இந்த சந்தேகத்திற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் தொடர்பாக ஒரு பொது விதியை இங்கே 7வது வசனத்தில் அல்லாஹ் எடுத்து கூறுகின்றான். அதன்படி நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து திருக்குர்ஆன் குறிப்பிட்டுள்ள கலிமத்துல்லா மற்றும் ரூஹுல் மின்ஹு போன்ற வார்த்தைகள் தெளிவான கருத்துக்கள் வசனங்களை முஹக்கமாத் என்பதில் அடங்க மாட்டாது. மாறாக பல பொருட்களுக்கு இடமளிக்கும் வசனங்களான முத்தசாபிஹாத் என்ற வகையில் அடங்கும். இவற்றில் உண்மையான விளக்கத்தை அல்லாஹ் மட்டுமே அறிவான். எனவே இது போன்ற சொற்களின் வெளிப்படையான பொருளை மனதில் வைத்துக்கொண்டு குழப்பத்தில் ஆழ்ந்து விடாமல் தெளிவான கருத்துள்ள வசனங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உணர்த்துகின்றான். நூல் மாரிஃபுல் குர்ஆன். திருக்குர்ஆனில் நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறப்பெற்றுள்ள தெளிவான வசனங்களில் அன்னார் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்தூதருமாக அவர்கள் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. 43வது சூராவின் 59வது வசனம், 3வது சூராவின் 59வது வசனம், 19வது சூராவின் 35வது ஆகிய வசனங்களுடைய தஃப்சீர் பார்த்து பயனடையுங்கள். முஹக்கம் முத்தசாபிஹ். இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா தான் உம்மீது இந்த திருவசனத்தை இறக்கி அருளினான், இதில் சந்தேகமில்லை என்று தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் எடுத்துரைத்த பிறகு திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இரு வகைப்படும் என்றும் கூறுகின்றான். ஆயத்துன் முஹக்கமாத்துன், தெளிவான கருத்துள்ள வசனங்கள். இரண்டாவதாக ஆயத்துன் முத்தசாபிஹாத்துன், பல பொருட்களுக்கு இடமளிக்கக்கூடிய வசனங்கள். முஹக்கம் என்பது உறுதி செய்யப்பட்டது என்று பொருள். இங்கே தெளிவான மொழி நடையிலுள்ள வசனத்தை இந்த சொல் குறிக்கும். மொழி தெரிந்த ஒருவர் அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அதன் பொருள் அவருக்கு விளங்கும். பொருளை நிர்ணயிப்பதிலோ கருத்தை அறிந்து கொள்வதிலோ எந்த குழப்பமும் ஐயமும் இடம் இருக்காது. இத்தகைய முகமான வசனங்களில் சிலவற்றில் பொருட்கள் ஆழ்ந்து சிந்திக்காமலேயே கேட்ட மாத்திரத்தில் புரிந்துவிடும். எடுத்துக்காட்டாக 11வது சூராவின் 42வது வசனத்தை குறிப்பிடலாம். அந்த கப்பல் அவர்கள் சுமந்து சென்று கொண்டிருந்தது. அலைகள் ஒவ்வொன்றும் மலை போல உயர்ந்து கொண்டிருந்தன. நூஹுடைய மகன் தொலைவில் இருந்தான். அவர் தன் மகனை கூவி அழைக்கின்றார், அன்பு மகனே, எங்களோடு நீயும் ஏறிக்கொள், நிராகரிப்பவர்களோடு இருக்காதே என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் தெரிவித்திருக்கின்றான். இது போன்ற மோகமான வசனங்களை உம்முல் கிதாப் தாய் வசனமாகும். இந்த திருவேதத்திற்கு அடிப்படையாகும். இந்த வசனங்களுக்கு தாய் வசனம் என்று அல்லாஹ் அடைமொழி கொடுத்திருப்பதிலிருந்து பல பொருட்களுக்கு இடமளிக்கின்ற முத்தசாபிஹாத்தான வசனங்களுக்கு இந்த தாய் வசனத்தை வைத்தே பொருள் செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. முஹக்கமின் வகைகள். முஹக்கமான வசனங்கள் சிலவற்றின் பொருள் சற்று சிந்தித்தால் புரியும். எடுத்துக்காட்டாக 5வது சூராவின் 6வது வசனத்தில், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தொழுகைக்கு சென்றால் அதற்கு முன்னர் உங்கள் முகங்களையும் முழங்கால் வரை உங்களுடைய கைகளையும் கணுக்கால் வரை உங்களுடைய 2 பாதங்களையும் கழுவிக்கொள்ளுங்கள். உங்கள் கையில் நீரை தொட்டு உங்கள் தலையை தடவி மசஹ் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் முழுக்குடையவர்களாக இருந்தால் கை கால்களை மட்டும் கழுவினால் போதாது, உடல் முழுவதையும் கழுவி தூய்மையாக்கி கொள்ளுங்கள். அன்றி நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் அல்லது உங்களில் எவரும் மலஜல பாதைக்கு சென்று வந்திருந்தால் அல்லது நீங்கள் பெண்ணை தீண்டியிருந்தால் தொழுகையின் நேரம் வந்து உங்களை சுத்தம் செய்து கொள்வதற்கு வேண்டிய தண்ணீரை நீங்கள் பெறவில்லை என்றால் தயம்மம் செய்து கொள்ளுங்கள். அதாவது சுத்தமான மண்ணை உங்கள் கைகளால் தொட்டு அதை கொண்டு உங்களுடைய முகங்களையும் கைகளையும் துடைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கஷ்டத்தை தர அல்லாஹ் விரும்பவில்லை. எனினும் அவன் உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் தன்னுடைய அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கி வைக்கவுமே விரும்புகின்றான். இதற்காக நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவீர்களாக.
இந்த வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு கட்டளையிடுகின்றான். கணுக்கால்கள் வரை உங்கள் கால்களை என்று சொன்னதோடு அல்லாஹ் நிறுத்தி கொண்டு விட்டான். கழுவிக்கொள்ளுங்கள் என்று அடைப்புக்குறியில் தரப்பட்டிருப்பதை கவனிக்கவும். கால்களை கழுவப்படும் உறுப்புகள் சேர்ப்பதா அல்லது தலையைப் போல கால்களையும் மசாஜ் செய்வதா என்பது தொடர்பாக சற்றே சிந்தித்தால் கால்கள் கழுவப்பட வேண்டிய உறுப்புகள் என்பது முடிவுக்கு வர முடியும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு அங்க சுத்தி செய்த பொழுது கால்களை கழுவி வழிபட்டுள்ளார்கள். அத்தோடு 2 கணுக்கால் வரை என கால்களுக்கு எல்லை குறிப்பிடப்பட்டுள்ளது. கழுவுவதாக இருந்தால்தான் இவ்வாறு எல்லை குறிப்பிடப்படும். மசஹ் என்பதே உறுப்பினுடைய ஒரு பகுதியை நீரால் தடவுவதற்கு சொல்லப்படும். முழு உறுப்பையும் தடவுவதால் மசஹ் அல்ல. இங்கே கால்களை மசாஜ் செய்வது நோக்கமாக இருந்திருந்தால் 2 கணுக்கால் வரை என்று கூற வேண்டிய அவசியம் இருக்காது. இதிலிருந்து கால்கள் கழுவப்பட வேண்டிய உறுப்புகளில் அடங்கும் என்பது உறுதியாகின்றது. முஹக்கமான வசனங்களில் இன்னும் சிலவற்றிற்கு அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். தொழுகை, ஜக்காத், ஹஜ்ஜு மற்றும் உம்ரா போன்ற வழிபாடுகள் தொடர்பாக வந்துள்ள வசனங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சொல் மற்றும் செயல் மூலமாக விளக்கம் தந்திருக்கின்றார்கள். இந்த வசனங்கள் முஹக்கமில் அடங்கும். முத்தசாபிஹ் என்றால் சிக்கலானது என்று பொருள். ஒரு வசனத்தினுடைய கருத்து மொழி அறிவுள்ளவர்களுக்கே கூட விளங்க இல்லாமல் இருந்தால் அந்த வசனத்தை முத்தசாபிஹ் என்பார்கள். தெளிவான பொருள் கொள்வதில் ஐயப்பாடுகளுக்கு இது இடமளிக்கும். நாமே அதை நேரடியாக பார்த்து அறிந்து கொள்ளவும் முடியாது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு விளக்கம் அளித்திருக்க மாட்டார்கள். சில அத்தியாயங்களுடைய தொடக்கத்தில் காணப்படக்கூடிய அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் சாத், அலிஃப் லாம் ரா போன்ற தனி எழுத்துக்களை கொண்ட வசனங்களை முத்தசாபிஹுக்கு உதாரணங்களாக கூறலாம். இதைப்போல அல்லாஹுடைய கரம் அவர்களுடைய கரங்களுக்கு மேல் இருக்கின்றது முதல் வசனமும் முத்தசாபிஹே ஆகும். இருப்பினும் அலிஃப் லாம் மீம் போன்ற வசனங்களுக்கு பொருள் என்ன என்பதே தெரியாது. ஆனால் இது 48 10வது வசனம் போன்ற வசனங்களுக்கு சொற்பொருள் புரிந்தாலும் நோக்கப்பொருள் இன்னது என்று அறுதியிட்டு கூற முடியாது. இந்த வகையைச் சேர்ந்ததுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலிமத்துல்லாஹ் என்றும் ரூஹுன் மின்ஹு என்று குறிப்பிடுகின்ற 4வது சூராவின் 171வது வசனமும் குறிப்பிடத்தக்கது. ஆக இந்த வசனங்களுக்கான விளக்கம் மொழி அறிவுள்ளவர்களுக்கு தெரியவில்லை என்பதோடு நபி மொழிகளிலும் இவற்றிற்கு விளக்கம் காணப்படவில்லை. நூல் தஃப்சீர் இப்னு கதீர், குருதுபி, மல்ஹரி, மஆரிஃபுல் குர்ஆன். முத்தசாபிஹை அணுகும் முறை. பல பொருட்களுக்கு இடமளிக்கின்ற முத்தசாபிஹான வசனங்களில் அல்லாஹுடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு தெளிவாகவில்லை. எனவே இந்த வசனங்களை நாம் அணுகக்கூடிய சரியான வழிமுறை என்னவென்றால் முதல் வகையான முஹக்கமை கவனத்தில் கொள்வதே ஆகும். தெளிவான கருத்துடைய முஹக்கமான வசனங்களில் காணப்படும் ஒரு கருத்துக்கு மாற்றமான பொருள் முத்தசாபிஹான வசனத்தின் சொற்பொருளில் வெளிப்பட்டால் அந்த மாற்றமான பொருளை அடியோடு கைவிட வேண்டும். முடிந்தால் முஹக்கமின் கருத்துக்கு முரண்படாத வகையில் முத்தசாபிஹுக்கு விளக்கம் தரலாம். எப்படியாக இருந்தாலும் தெளிவாக்கப்பட்டுள்ள வசனங்களின் கருத்துக்கோ அடிப்படை கொள்கைக்கோ சற்றும் மாறுபடக்கூடிய விதத்தில் விளக்கம் அளித்துவிடக்கூடாது. எடுத்துக்காட்டாக நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கலிமத்துல்லா அல்லாஹுடைய வாக்கு என்றும் ரூஹுன் மின்ஹு அவனில் நின்று வந்த ஆன்மா என்றும் 4வது சூராவின் 171வது வசனம் குறிப்பிடப்படுகின்றது. அதே ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி 43வது சூராவின் 59வது வசனம் அவர் அல்லாஹ் தஆலாவால் படைக்கப்பட்ட ஒரு அடியார்தான் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவர் நம்முடைய அடியாரை அன்றி வேறில்லை. அவர் மீது நாம் அருள் புரிந்து இஸ்ராயேலின் மக்களுக்கு அவரை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்கினோம் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். மேலும் 3வது சூராவின் 56வது வசனத்தில் ஆகவே அவர்களில் எவர்கள் உம்மை நிராகரிக்கின்றார்களோ அவர்களை நான் இம்மையிலும் மறுமையிலும் கடினமாக வேதனை செய்வேன். அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறினான். அது அவ்வாறே ஆகிவிட்டது என்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார். அதாவது முதல் மனிதர் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை இல்லாமல் படைத்ததைப் போல நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஆணில்லாமல் அல்லாஹ் படைத்தான். இன்னும் இது போன்ற பல முஹக்கமான வசனங்களிலிருந்து நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பெற்ற மனிதர்கள்தான்.
என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய மைந்தருமல்ல என்று தெளிவாக கூறுகிறான். ஆதலால் முத்தசாபிகான வசனத்தில் கலிமத்துல்லா மற்றும் ரூஹுன் மின்ஹு போன்ற வார்த்தைகளுக்கு விளக்கம் கூறாததனால் மேற்கண்ட முகக்கமான வசனங்களின் கருத்துக்கு சற்றும் வேறுபடாத வகையிலேயே விளக்கம் அளிக்க வேண்டும். நூல் மாரிஃபுல் குர்ஆன். அந்த வசனம் என்ன சொல்கின்றது? நஸ்ரான் நகர கிறிஸ்தவர்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து விளக்கம் கேட்டபொழுது 4வது சூராவின் 171வது வசனம் என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது காண்போம். 4வது சூராவின் 171வது வசனத்தில், வேதத்தை உடையவர்களே, உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் அளவு கடந்து சென்று விடாதீர்கள், மேலும் அல்லாஹ்வை பற்றி உண்மையை தவிர வேறு எதுவும் கூறாதீர்கள். நிச்சயமாக மரியமுடைய மகன் ஈசா மஷீஹ் அல்லாஹுடைய ஒரு தூதர்தான், அவனுடைய மகன் அல்ல. அவனுடைய குன் என்ற வாக்கால் பிறந்தவராகவும் இருக்கின்றார். அல்லாஹ் தன் வாக்கை மரியமுக்கு அளித்தான். மற்ற ஆத்மாக்களைப் போல அவரும் அவனால் படைக்கப்பட்ட ஒரு ஆத்மாவே. ஆகவே அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுள்கள் மூவர் என்று கூறாதீர்கள். இவ்வாறு கூறுவதை விட்டுவிடுங்கள். அது உங்களுக்கு தான் மிக நல்லது. ஏனென்றால் அல்லாஹ் ஒருவன்தான் வணக்கத்திற்குரியவன். அவன் சந்ததிகளை விட்டு மிகவும் பரிசுத்தமானவன். இங்கே அல்லாஹுடைய வாக்கு கலிமத்துல்லாஹ் என்பதற்கும் அவனில் நின்றுமுள்ள ஒரு ஆன்மா ரூஹுன் மின்ஹு என்பதற்கும் தெளிவான முஹக்கம் வசனங்களின் கருத்துக்கு முரண்படாத வகையிலேயே விளக்கமளிக்க வேண்டும். அல்லாஹ் எந்த பொருளை உருவாக்க நாடினாலும் கொன் ஆகிவிடு என்று கூறினால் அது உருவாகிவிடும். இதை பற்றி 2வது சூராவின் 117வது வசனத்தில், 3வது சூராவின் 47, 16வது சூராவின் 40, 36வது சூராவின் 82, 40 சூராவின் 68வது வசனங்களில் பார்க்க வேண்டும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அன்னார் தந்தையின்றி பிறந்தவர்கள். எனவே ஆகிவிடு என்ற அல்லாஹ்வுடைய வாக்கு மற்றும் கட்டளை மூலம் அன்னார் உருவானார்கள் என்பதை குறிக்கும் வகையில் அல்லாஹுடைய வாக்கு கலிமத்துல்லா என மேற்கண்ட வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அதைப்போல அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் கொடுத்தவன் அல்லாஹ்வே. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தான் உயிர் கொடுத்தான். இருந்தாலும் மற்றவர்களைப் போல தந்தையின் துணையினால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தவர்கள் அல்ல. இந்த தனி சிறப்பினை உணர்த்தும் வகையில் அல்லாஹ்வின் நின்றுமுள்ள ஆன்மா ரூஹுன் மின்ஹு என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றான். நூல் தஃப்சீர் மல்ஹரி. இவ்வாறாக தெளிவான வசனங்களுக்கு முரண்படாத வகையில் விளக்கமளிக்க வேண்டுமே தவிர அல்லாஹுடைய ஆன்மா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்துவிட்டது என்று கூறி அன்னாருக்கு தெய்வீக தன்மையை ஏற்படுத்திவிடக் கூடாது. அபிதம் செய்வது தெளிவான வசனங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ள ஏகத்துவ கொள்கைக்கு எதிரானதாக ஆகிவிடும். எவர்களது இதயங்களில் கோணல் உள்ளதோ அவர்கள் குழப்பம் செய்ய விரும்பியதாலும் சுயமாக விளக்கமளிக்க நாடியதாலும் பல பொருட்களுக்கு இடமளிக்கக்கூடிய வசனத்தையே பின்தொடர்கின்றார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய வாக்கு என்றும் அல்லாஹ்வின் நின்றுமுள்ள ஆன்மா என்றும் திருக்குர்ஆன் குறிப்பிடப்பட்டிருப்பதற்கு மேற்சொன்னவாறு விளக்கமளித்து முஹக்கமான வசனங்களுக்கு முரண்படாத வகையில் கூறுவதே முறையாகும். இதை விட்டு விபரீதமான விளக்கங்களை கூறி மக்களை குழப்புகின்ற வேளையில் ஈடுபடுபவர்கள் நல்லெண்ணம் கொண்டவர்கள் அல்ல என்ற இந்த தொடர் அறிவுறுத்தி கூறுகிறது. அல்லாஹுடைய வாக்கு என்பதும் அல்லாஹுடைய ஆன்மா என்பதும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து பிரிந்த ஒரு அங்கம். நூல் புகாரி, முஸ்லிம், முஸ்னத் அஹ்மத், இப்னு மாஜா, திர்மிதி என்பதை காட்டுகின்றது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய மைந்தராவார் அல்லது அவரே ஒரு இறைவன்தான் என்று கிறிஸ்தவர்கள் விளக்கம் கொடுக்க முன்வருகிறார்கள். இதனை பின்தொடரில் அல்லாஹ் கண்டித்து கூறுகின்றான். இவர்கள் கோணல் புத்தி படைத்தவர்கள். இவர்களுடைய இதயங்களில் கோளாறு உள்ளது. மக்களை குழப்புவதற்காக இவர்கள் முத்தசாபிகான வசனங்களை தேடி தெரிகின்றார்கள். அவற்றிற்கு சுயமாக விளக்கம் கூறி அவற்றினுடைய உண்மை கருத்தை திரித்து கூற முயல்கின்றார்கள். தெளிவான முஹக்கம் வசனங்களை இவர்கள் கண்டுகொள்வதில்லை என்று தொடர் உணர்த்துகின்றது. உண்மையில் ஈசா நபி அவர்கள் மற்ற மனிதர்களைப் போலவே தாயுடைய வயிற்றிலிருந்து வெளிவந்தார். மற்ற மனிதர்களைப் போலவே சாப்பிட்டார், பருகினார், காலை கடன்களை முடித்தார். இத்தனைக்கு பிறகும் அவரை இறைவன் என்றோ இறைவனுடைய ஒரு அங்கம் என்றோ வாதிடுவது சற்றும் பொருந்தாத ஒன்றாகும். முத்தசாபிகில் குழப்பம் செய்பவர்கள் பல கருத்துக்களை இடமளிக்கக்கூட முத்தசாபிகான வசனங்களை துருவி ஆராய்ந்து கொண்டு குழப்பம் செய்ய முனைபவர்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள்.
அன்னை ஆயிஷா அல்லாஹ்ஹா அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது சூறாவின் 7வது வசனத்தை ஓதி முடித்துவிட்டு இவ்வாறு எச்சரித்தார்கள்: இதில் விவாதம் செய்து துருவி துருவி ஆராயக்கூடியவர்களை நீங்கள் கண்டால் அவர்களிடமிருந்து விலகிவிடுங்கள். ஏனென்றால் இத்தகையவர்களை குறித்து அல்லாஹ் இங்கே கூறுகிறான். ஒரு தடவை சில நபர்கள் சேர்ந்து தர்க்கம் புரிந்து கொண்டிருந்தார்கள். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: இத்தகைய நடவடிக்கைகளின் போது காரணத்திலேயே உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அழிந்து போய்விட்டார்கள். இறைவேதத்தில் ஒரு வசனத்தோடு மற்றொரு வசனத்தை அவர்கள் மோதவிட்டார்கள். உண்மையில் ஒரு வசனத்தை இன்னொரு வசனம் உறுதிப்படுத்துகின்ற வகையிலேயே அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தை அருளியிருக்கின்றான். எனவே ஒன்றை கொண்டு ஒன்றை பொய்ப்படுத்துகின்ற வேளையில் ஈடுபடாதீர்கள். உங்களுக்கு தெரிந்ததை மட்டும் சொல்லுங்கள், தெரியாததை அறிந்தவர்களிடம் விட்டுவிடுங்கள். அறிவிப்பவர் அம்ர் பின் சுவைபுடைய பாட்டனார். நூல் முஸ்னத் அஹ்மத். 6வது சூறாவின் 68வது வசனத்தில் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் வசனங்களை பற்றி வீண் விவாதங்களில் மூழ்குபவர்களை நீர் கண்டால் அவர்கள் அதை தவிர்த்து வேறு விஷயத்தில் பிரவேசிக்கும் வரை நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுவீராக. இந்த கட்டளையை ஷைத்தான் உமக்கு மறக்கடித்து அவர்களோடு நீரும் இருந்துவிட்டால் அது நினைவுக்கு வந்ததன் பிறகு அந்த அநியாயக்கார மக்களோடு நீர் அமர்ந்திருக்க வேண்டாம். ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 13 முதல் 23 வரை இந்த காலங்களில் ஒரு தடவை முஸ்லிம் படைகள் முகாமிட்டிருந்த இடத்திற்கு சபீஹ் என்பவர் வந்தார். அங்கே இருந்தவர்களிடம் திருக்குர்ஆனுடைய வசனங்களில் சந்தேகங்களை கிளப்பி குழப்பம் செய்வதில் ஈடுபட்டான். அவனை பிடித்து கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அதிகாரிகள் அனுப்பி வைத்தார்கள். கலீஃபா அவனை கண்டித்தார்கள். தண்டனை வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டேன் என்று சபீஹ் மன்னிப்பு கேட்டான். பிறகு அவனை பசரா, ஈராக்கில் உள்ள துறைமுக நகரத்திற்கு அனுப்பி வைத்த கலீஃபா அவர்களை கண்காணிக்கும்படி பசரா ஆளுநர் அபு மூசா அல் அஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆணையிட்டார்கள். அவனோடு சேர்ந்து அமர வேண்டாம் என்று உத்தரவிட்டார்கள். நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கும் பொழுது சஃபீக் வந்தால் நாங்கள் கலைந்து விடுவோம் என்று உஸ்மான் நஹ்தி என்பவர் தெரிவித்திருக்கின்றார்கள். நூல் அல் இசாபா தாரமி. இதைப்போல கலீஃபா உஸ்மான் பின் அஃபான் அவர்களது ஆட்சி காலத்தில் பசரா நகரத்தில் அப்துல்லா பின் சபா என்பவன் இருந்தான். குழப்பம் செய்து கொண்டிருந்தான். திருக்குர்ஆனுடைய வசனங்கள் தொடர்பாக மக்களுக்கிடையே சந்தேகங்களை பரப்பி வந்தான். பசரா ஆளுநர் அப்துல்லா பின் ஆமீர் அவர்களுக்கு தகவல் கிடைத்த பொழுது இப்னு சஃபாவை அழைத்து விசாரித்தார்கள். தான் யமன் நாட்டைச் சேர்ந்தவன் என்றும் யூதனாக இருந்து முஸ்லீமாக மாறியவன் என்று அவன் தெரிவித்தான். அவனை கண்டித்து குஃபா நகருக்கு நாடு கடத்தினார்கள். ஈராக்கில் உள்ள நகரம் இது. அங்கிருந்து எகிப்துக்கு நாடு கடத்தப்பட்டான். அங்கேயும் தன் குழப்ப வேலையை தொடர்ந்த இப்னு சபா தனக்கென ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டான். பிறகு கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இப்னு சஃபா கும்பலின் குழப்ப வேலைகள் தீவிரமடைந்தன. எனவே அவர்களை அழித்து விடுமாறு கலீஃபா உத்தரவிட்டார்கள். அவ்விதம் அழிக்கப்பட்டவர்களில் அப்துல்லா பின் சபாவும் ஒருவன் என்று கூறப்படுகின்றது. நூல் காமில் தத்வீனுல் ஹதீஸ். ஆனால் அவற்றின் உண்மை விளக்கத்தை அல்லாஹ்வையன்றி வேறு எவரும் அறிய மாட்டார்கள். இந்த பல கருத்துகளுக்கு இடமளிக்கும் முத்தசாபிகான வசனங்களின் உண்மை விளக்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும், மற்ற எவருக்கும் தெரியாது என்று இந்த ஆயத்து கூறுகிறது. உண்மை விளக்கம் என்பதை குறிக்க தாவில் என்னும் சொல் அங்கே ஆளப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய தொடரிலும் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சொல்லுக்கு தன்னிச்சையான விளக்கம் என்று பொருளாகும். அதன் உண்மை விளக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள். வமா யஅலமு தாவீலஹு இல்லல்லாஹ் என்ற வாக்கியத்தால் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இங்கே இல்லல்லாஹ் என்பதோடு தொடர் முடிந்து விடுகிறதா அல்லது அடுத்து வரும் வர்ராஸிஹூன ஃபில் இல்மி என்ற சொற்றொடரும் தொடர்போடு உடையதா என்பதில் ஓதுபவர்கள் குர்ரா இடையே கருத்து வேறுபாடு காணப்படுகின்றது. ஓதுவோரான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உபை பின் காஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உர்வா ரலியல்லாஹு அன்ஹு, அபு சுஆதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு நசீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்றும் மாலிக் பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலானவர்கள் இல்லல்லாஹ் என்பதோடு இந்த தொடர் முற்று என்று கூறுகிறார்கள்.
இவர்களுடைய கூற்றுப்படி அதன் உண்மை விளக்கம் அல்லாஹுக்கு மட்டுமே தெரியும். அறிவில் முதிர்ந்தவர்களால் கூட இதன் உண்மை விளக்கத்தை அறிய இயலாது என்று பொருள் விரியும். இந்த கருத்தையை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விரிவுரையாளர் சரி கண்டுள்ளார். ஆனால் மற்றவருடைய கூற்றுப்படி வர்ராஸிகூன ஃபில் இல்மி என்ற சொற்றொடரையும் இந்த தொடரோடு இணைத்தால் அல்லாஹ்வையும் அறிவில் முதிர்ந்தவர்களையும் தவிர மற்ற எவரும் அதன் விளக்கத்தை அறியார் என பொருள்படும். மேலும் அறிவில் முதிர்ந்த அவர்கள் இவற்றை நாங்கள் நம்பினோம் என்று கூறுவார்கள். இந்த கருத்தை முஜாஹித், ரபிஉ பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற விரிவுரையாளர்கள் ஆதரித்துள்ளார்கள். முத்தசாபிஹ் என்பது ஒருவருக்கும் புரியாது என்றால் அதை மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏன் கூற வேண்டும் என்று இவர்களுடைய கேள்வி. நூல் தப்சீர் இப்னு கதீர். ஐயமும் தெளிவும். முத்தசாபிஹுடைய விளக்கம் இறை தூதரான அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தெரியாதா? அவ்வாறாயின் அன்னலாருக்கு முத்தசாபிஹுகளை இறக்கி வைத்ததன் நோக்கம் என்ன? இதற்கு இவ்வாறு பதிலளிக்கப்பட்டுள்ளது. முத்தசாபிஹுடைய விளக்கம் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். இருப்பினும் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை மற்றவர்களுக்கு விவரிக்கவில்லை. மக்களுடைய அறிவுத்திறன் ஒரே விதமாக அமையாததே இதற்கு காரணம். இரண்டாவது, முத்தசாபிஹான வசனங்களுடைய பொருள் விளக்கம் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் தெரியாது என்றால் அவற்றை திருமறையில் கூறியதால் மக்களுக்கு என்ன பயன்? பொதுவாக அறிஞர்கள் எந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். அவர்களுக்கு ஒரு விஷயம் புலப்படவில்லை என்றால் எப்பாடுபட்டாவது அதை புரிந்து கொண்ட பிறகு நிம்மதி அடைவார்கள். முத்தசாபிஹான வசனங்களை இறக்கி வைத்ததன் மூலம் உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாத உண்மைகளும் உண்டு என்பதை அறிஞர்களுக்கு அல்லாஹ் உணர்த்தி காட்டுகின்றான். இந்த இயலாமையை ஒப்புக்கொண்டு அல்லாஹு தாலாவிற்கு முன்பு தாழ்பணிவது உண்மையான அறிஞர்களுக்கு அடையாளமாகும். இவ்விதம் அறிஞர் பெருமக்களை தன் முன் பணிய வைப்பதும் பயன்படுத்துவதுமே அல்லாஹுடைய நோக்கமாகும். நூல் தப்சீர் பைலாவி. இந்த கருத்தை அடுத்து தொடர் உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த தொடர் இல்லல்லாஹ் என்ற இடத்தில் முடிகிறதா, அதற்கு பின்னால் தொடர்கிறதா என்பது தொடர்பாக மூன்றாவது ஒரு கருத்து கூறப்பட்டுள்ளது. தாவீல் என்ற சொல்லை திருக்குர்ஆன் இரண்டு வேறு பொருள்களில் ஆளுகிறது. முதலாவது, ஒன்றின் உண்மையான நிலைப்பாடு, இதை பற்றி தீர்க்கமான முடிவு என்று பொருள். இந்த பொருளிலேயே 7வது சூராவின் 53, 12வது சூராவின் 100வது வசனங்களிலும் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே 3வது சூராவின் 7வது வசனத்தில் இந்த பொருளை கொடுத்தால் இல்லல்லாஹ் என்பதோடு இந்த தொடர் முடியும். ஏனென்றால் முத்தசாபிஹான வசனங்கள் மட்டுமல்லாமல் இது பொதுவான எந்த ஒன்றின் உண்மை விளக்கத்தையும் மிக சரியான முறையில் அறிகின்ற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டு. அல்லாஹ் அல்லாதவர்கள் தான் அறிந்ததே தீர்க்கமானது என்று கூற முடியாது. இரண்டாவது, பொதுவாக விவரித்தல், எடுத்து கூறுவது என்பது மற்றொரு பொருள். இந்த பொருளில் 12வது சூராவின் 36வது வசனத்தின் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதன்படி வர்ராஸிகூன ஃபில் இல்மி என்பதும் இந்த தொடரில் இணையும். அல்லாஹும் அறிவில் முதிர்ந்தவர்களும் முத்தசாபிஹின் விளக்கத்தை அறிந்தவர் என பொருள்படும். அல்லாஹுவை போல அறிஞர்கள் மிக சரியான முறையில் துல்லியமாக அறியாவிட்டாலும் தங்களால் இயன்றவரை விளங்குவார்கள் என்பது இதன் கருத்தாகும். நூல் தப்சீர் இப்னு கதீர். அறிவில் முதிர்ந்தவர்களோ இவற்றை நாங்கள் நம்பினோம், இந்த இருவகை வசனங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே வந்துள்ளன என்று கூறுகிறார்கள். கோணல் புத்திக்காரர்கள் முத்தசாபிஹான வசனங்களை பிழித்து கொண்டு குழப்பம் செய்து கொண்டிருப்பவர்கள் என இதற்கு முன் தெரிவித்துள்ள அல்லாஹ் தஆலா அறிவில் முதிர்ந்த மக்கள் இந்த விதம் குழப்பம் செய்ய மாட்டார்கள் என்றும் இந்த தொடரில் கூறியிருக்கின்றான். தெளிந்த சிந்தனையும் ஆழ்ந்த அறிவுமுள்ள கல்வியாளர்கள் மற்றும் அறிவு ஜீவிகள் மனிதனுடைய பலம் பலவீனம் இரண்டையும் உணர்வார்கள். தங்களுக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்கின்ற அதே நேரத்தில் தெரியாத பல விஷயங்களும் உண்டு என்பதை தயக்கமின்றி அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். ஆகவே முஹக்கம் முத்தசாபிஹ் ஆகிய இரண்டு விதமான வசனங்களையும் அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். முஹக்கமனை நாங்கள் புரிந்து கொண்டோம். முத்தசாபிஹை பொறுத்த அளவில் அது எங்களுக்கு விளங்காவிட்டாலும் அது அல்லாஹுடைய வசனம் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் என்று அறிவில் முதிர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அறிவில் முதிர்ந்தோர்கள் யார் என்பதற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை ஐயப்பாடின்றி இடமின்றி உறுதியாக அறிந்து வைத்திருப்பவர்கள் என்று அஹ்ராதியில் பொருள் கூறப்பட்டிருக்கின்றது. நூல் ராக்கிப். ஓரிடத்தில் உண்மையாளர்களை குறித்து அல்லாஹ் தஆலா கூறும்பொழுது அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு பிறகு எந்தவித சந்தேகமும் கொள்ளாதவர்கள் என்று கூறியிருக்கின்றான். 49வது சூராவின் 15வது வசனத்தில். அறிவில் சிறந்தவர்கள் அறத்திலும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான்
எனவே அறிவில் முதிர்ந்தவர்கள் அர்-ராஸிகூன ஃபில் இல்மி யார் என்பதை பற்றி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன சத்தியத்தை நிறைவேற்றுவார்கள், உண்மையை உரைப்பார்கள், நேர்மையான உள்ளம் படைத்தவர்களாகவும் தங்கள் வயிற்றையும் கற்பையும் பேணுபவர்களாகவும் இருப்பார்கள். இத்தகையவர்கள்தான் அறிவில் சிறந்தவர்கள் என்று விளக்கமளித்திருக்கின்றார்கள். நூல் இப்னு அபி ஹாத்தம் தஃப்சீர் மல்ஹரி. பிறகு அறிவில் முதிர்ந்தவர்கள் என்பதற்கு பின்வருமாறு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக அடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொள்வார்கள். தம்மை விட மேலானவர்களிடம் கௌரவம் பார்க்க மாட்டார்கள். தமக்கு கீழ் உள்ளவர்களை மட்டமாக கருத மாட்டார்கள். அறிவிப்பவர் ராபி பின் யஸீத். நூல் தஃப்சீர் இப்னு கதீர். உண்மையை உணர்வர்கள். இந்த வசனத்தின் இறுதியில் முத்தான ஒரு கருத்தை அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றான். எதையும் அறிவாளிகளில் அன்றி எவரும் சரியாக உணர்வதில்லை என்கின்றார். முஹக்கம் முத்தசாபிஹ் ஆகிய 2 வசனங்கள் தொடர்பாக மட்டுமன்றி பொதுவாக எந்த விஷயத்தையும் சரியாக உணரக்கூடியவர்கள் அறிவாளிகள்தான் என்று இந்த தொடர் சுட்டி காட்டுகின்றது. ஒரு கருத்தை ஏற்பதானாலும் மறுப்பதானாலும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும். அப்போதுதான் உண்மை புலப்படும். அவசரப்படுவதாலேயோ மேலோட்டமாக பார்த்து முடிவெடுப்பதாலேயோ உண்மையை உணர முடியாது. அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்தவன். தன் திரு தூதருக்கு அறிவு ஞானத்தை வழங்கினான். எனவே அல்லாஹும் அவனுடைய தூதரும் எடுத்துரைக்கக்கூடிய அறிவுரைகளை கொண்டு படிப்பினை பெறுபவர்கள் உண்மையான அறிவாளியாக இருக்க முடியும். அத்தகையவர்கள்தான் உணர்வார்கள். குழப்பவாதிகளுடைய குறுமதியை இனம் கண்டு அவர்களுடைய வலையில் சிக்காமல் தங்களை இவர்கள் தற்காத்து கொள்வார்கள் என்று இங்கே உணர்த்தப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். இதுவரை 2வது சூராவின் 7வது வசனத்தின் தப்சீரை முழுமையாக பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த பகுதியில் மற்ற வசனங்களுடைய தப்சீரை பார்க்கலாம். இதுவரை பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக கவனமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய நற்கூலியை தருவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.